Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல டேஸ்டியான banana கேக் எப்படி செய்யலாம்ன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. banana கேக் செய்யறதுக்கு ரெண்டு போல நல்ல பழமான செவ்வாழை நான் எடுத்துக்கிறேன். இல்ல செவ்வாழை தான் சேர்க்கணும்னு இல்ல. எந்த பழமானாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கேக்கில் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இந்த கப்பில் தான் நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அளந்து எடுக்க போகிறேன். கப்பு இல்லைனா டம்ளர், சாசர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஊறுக்குன்னு அரை கப் போல் பட்டர் இல்லைன்னா நெய், ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தவிர்த்து பட்டரையும் நம்ம ஸ்மாஷ் பண்ண பனானாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு மாதிரி இருக்கட்டும். இந்த கப்லேயே வந்து நம்ம இப்போ சர்க்கரையை அளந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ வந்து நான் 3/4 கப் போல் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போல் ரவை, நல்லா சின்னதான ரவை எடுத்துப்போம். இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டோம். 1/2 கப்பு போல் மாவு, மைதா இல்லைன்னா கோதுமை, இதில் அரைச்ச சுகர் பவுடர், இதோட ரைசிங் ஏஜென்ட்டாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அப்போ தான் கேக் நல்லா எழும்பி சாஃப்டாக வரும். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைன்னா நம்ம சோடா உப்பு இருக்கும், அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துருவோம். சலிச்சா இந்த மாதிரி கட்டியெல்லாம் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ 3/4 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால், இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம
நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கிங் வினிகர் வந்து 1 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். இந்த வினிகர் இல்லைன்னா நம்ம லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கேக் பேனில் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணிப்போம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நான் வந்து பட்டர் ஷீட் வந்து இதில் வச்சு அது மேலே தான் வந்து நான் பேட்டர் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் ஷீட் இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து அதில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம். அப்போது ஒட்டாமல் வரும். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் போல் பட்டர் இல்லைன்னா கீ ஆயில் எது வேணாலும் சேர்த்துப்போம். இந்த ஓரங்கள்லையும் இந்த மாதிரி ஷீட் வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ பேட்டரில் வந்து பேனில் நம்ம ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி அளவு தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து நம்ம பேக் பண்ணும் போதும் அது நல்லா பொங்கி மேலே வரும். நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா அது பொங்கி கீழெல்லாம் வழிஞ்சிடும். இப்போ வந்து நான் வந்து இந்த பேனில் அரை அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது மேலே கொஞ்சம் போல் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துப்போம். இது ஆப்ஷனல் தான். இல்லை முந்திரி இல்லைன்னா பாதாம் இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எது நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் குக்கிங் பேன் ஆல்ரெடி வந்து 15 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டர் உள்ளே வச்சிடலாம். நம்மக்கிட்ட கேக் பேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சாசஸ் டம்ளர் இதில் கூட நம்ம வந்து கேக் வந்து ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங்க்கு வச்சுருக்கிற அந்த பேட்டர் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கணும். இப்போது 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற கப்பில் அதையும் வந்து இந்த மாதிரி 60 மினிட்ஸ்க்கு வச்சு 600ல் வச்சுட்டு நம்ம இதையும் வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் மேலே இல்லைன்னா பேட்டர் உள்ளேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றணுன்னா நடுவில் சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.